இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காவை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். 4 பல் பூண்டும் சின்ன துண்டு இஞ்சியையும் நசுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் வாழைக்காய் அதெல்லாம் கேஸ் பொருள்ன்றதுனால நம்ம சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. கடுகு பொரிஞ்சதும் முதல்ல இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். கருவேப்பிலையையும் போட்டுட்டு பூண்டு லேசாக சிவந்து வந்ததும் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அப்பப்போ திறந்து கிளறி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் வெந்துடுச்சு. நம்ம திறந்து வச்சு சிவந்து வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டு இறக்கிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வாழைக்காய் சிவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும். ருசியான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.